பியர்ஸில் போய் செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது அந்த கம்பெனியை நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வேணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படின்னும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது ஃப்யூச்சர் க்ரோத் ஆஃப் M&M. இப்போ மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா வந்து லீடர் இன் ஃபோர் வீலர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். கார்ஸில் வந்து அவங்க லீடிங்கில் போயிட்டுருக்காங்க இந்தியன். ஃபஸ்ட்டு வந்து டாடா மோட்டார்ஸ் நிறைய வந்துட்டு இருந்தது. இப்போ நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய M&M தான் கிராஸ் ஆகும். டாடா மோட்டார்ஸோட M&M தான் கிராஸ் ஆகும். இன்க்ளூடிங் ஈவி வந்ததுக்கப்புறம் வந்து M&M வந்து ஜாஸ்தி மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. டாடா மோட்டார்ஸ் வந்து முதல்ல ஈவி டெலிவரி கொடுத்தாங்க. அப்போ அது ஃபாஸ்ட்டாக வந்தது. அதுக்கப்புறம் M&M வந்து காம்படிஷன் வந்ததுக்கப்புறம் M&M தான் நிறைய, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா தான் நிறைய வருது. நார்மல் கார் எடுத்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸ் கார் எடுத்தாலும் சரி, M&M தான் வருது. ஸோ இது வந்து எப்படி ஒரு கம்பெனியை நம்ம ரீட் பண்ணோன்றதுக்காக தான் இதை சொல்லியிருக்கேன். ஸோ M&M என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த 5 வருஷத்துக்கு, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ், இப்போ 26 நடக்குதுன்னு வைங்களேன், 30க்குள்ளே FY30க்குள்ளே அவங்களோட டார்கெட் வந்து 3 டைம்ஸ் இம்ப்ரூவ் ஆகுன்றாங்க. சேல்ஸ் எடுத்தாங்கன்னா 3 டைம்ஸ் அவங்க இம்ப்ரூவ் ஆகுன்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய லீடிங் கம்பெனி இந்த மாதிரி ஒரு டார்கெட் கொடுப்பாங்க அவங்க. அந்த டார்கெட்டெல்லாம் நம்ம வந்து நோட்ஸ் மாதிரி எடுத்து ரீட் பண்ணணும். ஸோ M&M வந்து 5 இயர்ஸில் வந்து 3x ஜம்ப் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம் FY30க்குள்ளே.